செங்கல்பட்டு இந்த பேரை நாம செய்தித்தாள்கள்ல அடிக்கடி பாக்குறோம் இல்லையா? ஆனா அந்த தலைப்புச் செய்திகளுக்கு பின்னாடி என்ன இருக்கு? இந்த தொகுதியோட உண்மையான அரசியல் நாடித்துடிப்ப நாம டேட்டாவை வச்சு ஆழமா பார்க்க போறோம். பாருங்க, இங்க அரசியலை தீர்மானிக்கிறது என்னவோ மக்களோட அன்றாட போராட்டங்கள் தான். இந்த பகுப்பாய்வோட நோக்கம் குறை சொல்றதில்ல, ஒரு தெளிவான செயல் திட்டத்தை உருவாக்குறது தான். செங்கல்பட்டு இது ஒரு விசித்திரமான சந்திப்புல நிக்குது. ஒரு பக்கம் சென்னையோட பிரம்மாண்டமான வளர்ச்சி, இன்னொரு பக்கம் கிராமங்களோட தீராத தேவைகள். இந்த ரெண்டு உலகத்துக்கும் நடுல சிக்கியிருக்கிற இந்த தொகுதியோட இதய துடிப்பை நாம புரிஞ்சுக்கணும்னா மக்களோட அடிப்படை பிரச்சனைகள்ல இருந்து தான் தொடங்கணும். இந்த நிலைமை தான் இந்த தொகுதியோட எதிர்காலத்துக்கு மிகப்பெரிய சவாலாவும் இருக்கு, அதே சமயம் ஒரு பெரிய வாய்ப்பாவும் இருக்கு. தண்ணீர் இது வெறும் வார்த்தை இல்லைங்க, இது மக்களோட உயிர்நாடி. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு குடும்பமும் முதல்ல சந்திக்கிற போராட்டமே இதுதான். அவங்களோட ஆரோக்கியம், நேரம், நிம்மதி எல்லாத்தையும் இதுதான் தீர்மானிக்குது. சாலைகள் முன்னேற்றத்துக்கு போற பாதைன்னு சொல்லுவோம். ஆனா இங்கேயோ மோசமான சாலைகள் மக்களோட பயணத்தையும் முடக்குது, வியாபாரத்தையும் முடக்குது, முன்னேற்றத்துக்கே தடையா நிக்குது. இது ஒரு தீராத வழி மாதிரி. ஒவ்வொரு பயணமும் ஒரு போராட்டம், ஒவ்வொரு வியாபாரமும் ஒரு பெரிய சவால். வேலைவாய்ப்பு இதுதான் இளைஞர்களோட கனவையும் இந்த தொகுதியோட எதிர்காலத்தையும் தீர்மானிக்க போற சக்தி. பாருங்க, தண்ணீர், சாலை, வேலைவாய்ப்பு இந்த 3 பிரச்சனைகளோட அழுத்தம்தான் செங்கல்பட்டோட அரசியல் திசையையே தீர்மானிக்குது. இது மூணும் ஒன்னோடு ஒன்னு பிணைஞ்சிருக்கு. சரி, நம்மளோட ஆய்வு பயணம் இங்கிருந்து தொடங்குது. முதல்ல கலை யதார்த்தம் என்னன்னு பாப்போம், மக்களை என்ன சொல்றாங்கன்னு கேட்போம். அப்புறம் அந்த அதிருப்திக்கு பின்னாடி இருக்கிற எண்களை பார்ப்போம். அதுக்கப்புறம் மாறி வரும் அரசியல் களத்தை ஆராய்ந்து ஒரு உறுதியான செயல் திட்டத்தை உருவாக்குவோம். கடைசியா வாக்குறுதிகளை எப்படி நிஜமான வளர்ச்சியை மாத்துறதுன்னு வழி தேடுவோம். முதல் பகுதி கள யதார்த்தம். அரசியல்னா வெறும் புள்ளி விவர கணக்கில்லைங்க, அது மக்களோட அன்றாட போராட்டங்கள், அவங்களோட அனுபவங்கள்ல தான் உண்மையான அரசியல் சக்தியே ஒளிஞ்சிருக்கு. இத கொஞ்சம் பாருங்க, 10 நாளைக்கே வெறும் 2 நாள் தான் பைப்ல தண்ணி வருது. இது ஏதோ ஒரு நம்பர் இல்ல, இது ஒவ்வொரு வீட்லயும் நடக்கிற போராட்டம். இதை விட சோகமான விஷயம் என்ன தெரியுமா? இந்த மாதிரி ஒழுங்கா வராத சேவைக்கு மக்கள் 2 மடங்கு வரி கட்ட வேண்டியிருக்கு. மக்களோட விரக்தி சுள்ள அமைதியா இல்ல. 2016ல கிட்டத்தட்ட 500 பேர் ஒன்னா சேர்ந்து நகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராடி இருக்காங்க. இது அவங்களோட கோவத்தை மட்டும் காட்டல, இந்த அமைப்பு மேல அவங்க வச்சிருந்த நம்பிக்கை எப்படி உடைஞ்சு போயிருக்குன்னு காட்டுது. இது ஒரு பெரிய எச்சரிக்கை மணி. தண்ணி பிரச்சனை மட்டும்தானா? இல்ல, மோசமான சாலைகள், பாதாள சாக்கடை வசதியே இல்லாதது, உள்ளூர்ல சொல்லிக்கிற மாதிரி பெரிய தொழிற்சாலைகள் இல்லாததுன்னு பிரச்சனைகள் வரிசையா நிக்குது. இதோட விளைவு இளைஞர்கள் வேலை தேடி சென்னைக்கு போறாங்க. மோசமான உள்கட்டமைப்பு எப்படி உள்ளூர் பொருளாதார வாய்ப்புகள் அழிக்குங்கிறதுக்கு இது ஒரு நேரடி உதாரணம். இப்போ அடுத்த கட்டத்துக்கு போலாம். அதாவது இந்த அதிருப்திக்கு பின்னாடி இருக்கிற டேட்டா என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். மக்களோட பிரச்சனைகள் எப்படி அளவிடக்கூடிய அரசியல் சிக்னல்களா மாறுதுன்னு பார்ப்போம். இங்கதான் மக்களோட உணர்வுகள் எண்களா நமக்கு தெரிய வரும். முதல் சிக்னல் விலகல். 2016ல 67.3% இருந்த வாக்குப்பதிவு 2021ல 63.3% குறைஞ்சிருக்கு. இந்த 4% சரிவுங்கிறது வெறும் நம்பர் இல்ல, இது ஒரு அமைதியான எதிர்ப்பு. இந்த சிஸ்டம் மேல மக்களுக்கு நம்பிக்கை குறைஞ்சிட்டு வருதுங்கிறதுக்கான தெளிவான அறிகுறி இது. இந்த எண்களை பார்க்கும்போது ஒன்னு ஞாபகம் வரணும், ஒவ்வொரு வாக்காளருக்கும் கண்ணியத்தோட வாழ உரிமை இருக்கு. அவங்களோட தனிப்பட்ட தகவல்களோட தனியுரிமையை மதிக்கிறது ரொம்ப முக்கியம். இது நம்ம ஜனநாயகத்தோட அஸ்திவா. 2வது சிக்னல் வாக்குகள் சிதறுது. 2021 தேர்தல்ல நாம் தமிழர் கட்சி கிட்டத்தட்ட 9.9% வாக்கு வாங்கியிருக்காங்க. இது என்ன சொல்லுதுன்னா, அரசியல் களம் இனிமே திமுக அதிமுகன்னு 2 பக்க போட்டி மட்டும் இல்லன்னு தெளிவா காட்டுது. மக்களோட விசுவாசம் மாறுது, புது அரசியல் சக்திகளுக்கு இடம் உருவாகுது. 3வது ரொம்ப முக்கியமான சிக்னல் நலத்திட்ட சோர்வு. இப்ப மக்கள் இலவசங்களையும் மானியங்களையும் ஒரு அடிப்படை எதிர்பார்ப்பா பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா வேலைவாய்ப்பு, உள்கட்டமைப்பு மாதிரி பெரிய பிரச்சனைகளுக்கு இதெல்லாம் ஒரு தீர்வு இல்லைன்னு அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்க இப்போ வாழ்வாதாரத்தை தாண்டி வாய்ப்புகளை கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. சரி, இப்போ இந்த அரசியல் மாற்றங்களை இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். எந்த வாக்காளர் குழுக்கள் இப்ப நகர ஆரம்பிச்சிருக்காங்க, யாருடைய வாக்குகளை இனிமே வென்றெடுக்க முடியும்னு ஆராயலாம் வாங்க. தேர்தல் முடிவுகளை தீர்மானிக்க போற இடம் இதுதான் சொல்லலாம். 2016ல பாமகவுக்கும் தேமுதிகவுக்கும் ஓட்டு போட்ட சுமார் 15% வாக்காளர்கள் இருக்காங்களே, அவங்க ஒரு முக்கியமான குழு. 2021ல பாமக வேட்பாளர் இல்லாததால இந்த வாக்குகள் சிதறி போச்சு. கொஞ்சம் நாம் தமிழர் கட்சிக்கு போச்சு, கொஞ்சம் திமுகக்கு போச்சு, நிறைய பேர் ஓட்டே போடல. இந்த நிலையற்ற வாக்குகளை யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் தேர்தலில் ஜெயிப்பாங்க. இங்க பாருங்க,
பாரம்பரியமா சாதி அடிப்படையில போடுற அரசியல் கணக்குகள் எல்லாம் மாற ஆரம்பிச்சிருக்கு. எந்த ஒரு சமூகமும் ஒட்டுமொத்தமா ஒரே கட்சிக்கு ஓட்டு போடுற காலம் மெதுவா மாறிட்டு வருது. நாம் தமிழர் கட்சி வாங்கின வாக்குகள் தலித் வாக்குகள்ல ஒரு பகுதி புது திசையை தேடி போகுதுன்னு காட்டுது. அதே மாதிரி முன்னாடி பாமகவுக்கு ஆதரவா இருந்தவங்களும் இப்போ நிலை மாறும் வாக்காளர்களா மாறிட்டாங்க. அரசியல் அடையாளங்கள் பழைய சமூக கட்டமைப்புகளை தாண்டி உருவாகிட்டு இருக்கு. சரி, பிரச்சனைகளை அடையாளம் கண்டுபிடிச்சிட்டோம், அதோட விளைவுகளையும் ஆராய்ஞ்சிட்டோம். இப்போ முக்கியமான கட்டம், தீர்வுக்கான வழி. நாம கண்டுபிடிச்ச பிரச்சனைகளை தீர்க்க ஒரு தெளிவான செயல்படுத்தக்கூடிய ஒரு செயல் திட்டத்தை இப்போ பார்க்கலாம். இதுக்கு பேரு சதுர்முக கோட்பாடு. ஒரு சிறப்பான ஆட்சிக்கு 4 தூண்கள். முதல் தூண் ஆக்ரோஷம், அதாவது 10 வருஷமா தண்ணி பஞ்சம் மாதிரி தோல்விகளை தைரியமா ஏத்துக்கிட்டு அதை சரி செய்யறது. 2வது ஸ்திரத்தன்மை, நல்லா செயல்படுற நலத்திட்டங்களை தொடர்ந்து நடத்துறது. 3வது புத்தாக்கம், தொழில் பூங்கா புது குடிநீர் திட்டம் மாதிரி உறுதியான திட்டங்களை உருவாக்குறது. 4வது பாதுகாப்பு, உள்ளூர் மக்களோட நலனையும் வேலைவாய்ப்பையும் பாதுகாக்கிறது. இதெல்லாம் வெற்று வாக்குறுதியே இல்ல. இது ஒவ்வொரு திட்டத்துக்கும் எவ்ளோ செலவு, எவ்ளோ காலக்கெடு, அதனால மக்களுக்கு என்ன பலன்னு தெளிவா வரையறுக்கப்பட்ட முதலீட்டு திட்டங்கள். உதாரணமா 26 கோடி ரூபாயில குடிநீர் கட்டமைப்பை சீரமைச்சா 18ல இருந்து 24 மாசத்துக்குள்ள 60,000 பேருக்கு 24 மணி நேரமும் பாதுகாப்பான குடிநீர் கிடைக்கும். 50 கோடி ரூபாயில ஒரு தொழிற்பூங்கா கட்டினா சுமார் 2,000 பேருக்கு உள்ளூர்லயே வேலை கிடைக்கும். இதுதான் உண்மையான வளர்ச்சி. இப்போ நம்ம பகுப்பாய்வோட கடைசி கட்டத்துக்கு வந்திருக்கோம். ஒரு செயல் திட்டத்தை பேப்பர்ல இருந்து மக்கள் பார்க்கக்கூடிய நம்பக்கூடிய ஒரு நிஜமா எப்படி மாத்துறது, இதுதான் இருக்கிறதுலயே முக்கியமான படி. ஒரு தலைவர் அவரோட வாக்குறுதிகளுக்கும் மக்கள் அவர் மேல வச்சிருக்கிற நம்பிக்கைக்கும் நடுவுல இருக்கிற இடைவெளியை எப்படி சரி செய்வார்? இதுதான் ஒவ்வொரு தலைவரும் தன்னைத்தானே கேட்டுக்க வேண்டிய கேள்வி. இதுக்கு பதில் வார்த்தைகள்ல இல்ல, செயல்ல தான் இருக்கு. ஒரு தலைவர் வாக்குறுதி கொடுக்கும்போது அது வெறும் வார்த்தைகள் இல்ல, அது ஒரு நம்பிக்கை. மக்கள் தங்களோட எதிர்காலத்தை நம்பி ஒப்படைக்கிறாங்க. அதனால பொறுப்போட பேசுறதும் அவங்களோட நம்பிக்கையை காப்பாத்துறதும் ஒரு தலைவரோட கடமை. சரி, அந்த நம்பிக்கையை திரும்ப கொண்டு வர உடனடியா என்ன செய்யலாம்? இதோ சில நடவடிக்கைகள். கிராம கூட்டங்கள் நடத்தி தண்ணீரை சேமிப்போம் செங்கல்பட்டு இயக்கத்தை ஆரம்பிக்கலாம். தலித் குடியிருப்புகள், இளைஞர் மையங்கள்ல குறைதீர்ப்பு முகாம் நடத்தி மக்கள் சொல்றத காது கொடுத்து கேட்கலாம். 26 கோடி ரூபாய் தண்ணீர் மற்றும் சாலை திட்டங்களை பத்தி பத்திரிகைகள்ல வெளிப்படையா அறிவிக்கலாம். இதெல்லாம் நாங்க உங்களுக்காக இருக்கோம், உங்க குரலை கேட்கிறோம்னு மக்களுக்கு உணர்த்தோம். இப்போ முன்னாடி இருக்கிற வழி தெளிவா தெரியுது. 1, பிரச்சனைகளோட மூல காரணத்தை கண்டுபிடிச்சு சரி செய்யணும். இல்லைனா மக்கள் மத்தியில அவநம்பிக்கையும் விரக்தியும் வளர்றத வேடிக்கை பார்த்துட்டு இருக்கணும். செங்கல்பட்டோட எதிர்காலம் இந்த தேர்வுல தான் இருக்கு. நீங்க மக்களுடன் இணைந்து செயல்படும் தலைவராக மாறி உங்கள் தொகுதியை உயர்த்த விரும்பினால் blueprintstrategies.ai mgr@blueprintstrategies.ai என்ற மின்னஞ்சல் முகவரியிலோ அல்லது 08042041602 என்ற எண்ணிலோ தொடர்பு கொள்ளுங்கள். அரசியலுக்கு அப்பாற்பட்ட ஒரு நோக்கம்.